ஹலோ கைஸ், இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டே 4 ஆஃப் நான் கப்பீஸ் வளர்க்க போகிறேன். ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் அந்த மீனை மாற்றி தொட்டியில் வைக்க போகிறேன்னு சொன்னோம். அந்த இதுதான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் தொட்டி எடுத்து நல்லா கழுவிக்கிடுவோம். தண்ணியை பிடிச்சி கழுவிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி பிடிச்சாச்சு. இப்போ வச்சு கழுவிக்கலாம். நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா கரை மாதிரி உப்பு கரை மாதிரி பாசம் பிடிச்சிருச்சு. ஏற்கனவே மீன் வச்சு வளர்த்தது தானே. இனிமேல் வந்து இந்த ப்ரீடிங் விட மட்டும் இந்த டப்பு இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளைக்கு இதில் வளர்த்துட்டு புதுசாக ஒரு பெரிய டப்பு வாங்கிட்டு வந்து அதில் வளர்க்கலான்னு இருக்கேன் கைஸ். சரின்னு சொல்லிட்டு நல்லா அலசி கழுவணும் கைஸ். பாசனையாக இருந்துச்சு. நான் முடிஞ்ச வரைக்கும் கழுவுனேன். அலசவே முடியல. தேய்ச்சி கழுவி பார்த்தாச்சு. அவ்வளோவா கழுவ முடியல. சரின்னு சொல்லிட்டு திரும்ப அலசிட்டு மீன் தண்ணி பிடிச்சி வைக்கலான்னு சொல்லிட்டு திரும்ப அலசணும் கைஸ். நல்லா அலசியாச்சு கைஸ். நல்லா ஃபுல்லாக தொட்டி ஃபுல்லாக அலசிக்கிட்டு திரும்ப நல்லா ஃபுல்லாக அலசிட்டோம். ஆனால் அந்த பாசிக்கரையை மட்டும் எடுக்க முடியல. சரி, கொஞ்ச நாளைக்கு தானே அடுத்து பெரிய டப்பை வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அதை கழுவிட்டு மேலே உள்ள கூரையும் அதை கழுவியாச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து ஒரு பிளான்ட் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோம் ஆன்லைனில். அந்த பிளான்ட்டு வந்தோன்னே ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் கைஸ். இப்போ இந்த கூரையை கழுவியாச்சு கைஸ். இப்போ கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கலாம். டப்பில் தண்ணி பிடிச்சி பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி தொட்டியில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கலாம் காய்ஸ். ஊற்றியாச்சு காய்ஸ் தண்ணி. நான் கொஞ்சம் நல்லா எல்லா பக்கம் நிறையா ஃபுல்லாகவே ஊற்றிக்கிட்டோம். ஃபுல்லாகவே ஊற்றியாச்சு காய்ஸ். இந்த இது பாருங்கள் காய்ஸ், மையை வந்து ஆட் பண்ணியாச்சு. இது வந்து இந்த மையை வந்து என்னென்னு தெரியுமா, ப்ளூ மெடிசன் சொல்லுவாங்க. இது வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து எந்த டிசீஸும் வராமல் பார்த்துக்கிறது. அது நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்குருவான். பாருங்க காய்ஸ், தண்ணியை நீல கலரில் மடிச்சு அந்த மாதிரி வருங்க. இப்போ போய் ஃபிஷ்ஷை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் காய்ஸ். அந்த டப்பில் இருந்து முதல்ல அதே டப்புலேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு ஃபிஷ்ஷாக பிடிச்சிக்கிருவோம் காய்ஸ். ஃபுல்லாக ஃபிஷ்ஷையும் பிடிச்சிக்கிருவோம் காய்ஸ். 4 பேர் ஃபிஷ் இருக்குது. அடுத்த ஃபிஷ் வாங்க போகும்போது உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கைஸ். 4 ஃபிஷ்ஷையும் இப்போ எடுக்க போகிறேன் கைஸ். பாருங்க கைஸ், 4 ஃபிஷ்ஷையும் இப்போ பிடிச்சிருக்கோம். 4 ஃபிஷ்ஷை பிடிச்சி அந்த இப்போ கப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ பாருங்கள் கைஸ், இதான் நம்ம பிடிச்சி 4 பேர். ஏற்கனவே 3 ஃபிஷ்ஷு இறந்துருச்சு. அதனால தான் மாற்றுறோம். இப்போ அந்த தண்ணியை ஃபுல்லாக கீழே ஊற்றிக்கலாம், வேஸ்ட்டு தண்ணியை. இப்போ அந்த ஸ்டோன்ஸை ஃபுல்லாக கழுவிக்கிடுவோம். ஸ்டோன் சோப்லாம் கழுவிட்டு இப்போ நம்ம தொட்டியில் போயிட்டு போட்டுருவோம் கைஸ். பாருங்க கைஸ், நம்மளுக்கு ஸ்டோனையும் முதல்ல தொட்டியில் போட்டாச்சு. பாருங்க கைஸ், எல்லா ஸ்டோனையும் முதல்ல போட்டாச்சு. கலர் ஸ்டோனும் எல்லா ஸ்டோனையும் போட்டாச்சு. இந்த பைப்பு கூட போட்டிருக்கோம். இப்போ அந்த டப்பை கழுவி கொண்டு போய் உள்ளே வச்சிடலாம். இது வந்து ப்ரீடிங் விட்டு குட்டி ஃபிஷ் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிஷ்ஷை வந்து கண்டிஷனுக்கு போட்டுடலாம் தண்ணியில். ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு கைஸ். இந்த தொட்டிலேயே நல்லா தான் கைஸ் இருக்குது. இது வந்து ஒரு 2 வாரம் தான் கைஸ். அப்புறம் வந்து நான் புது பக்கெட் வாங்கிடுவேன் பெருசாக. ஓகே கைஸ், இப்போ பாருங்கள், அது மேலே மூடி வச்சு பார்ப்போம். மேலே உள்ள கூரையை வச்சு பார்ப்போம் கைஸ். நல்லாவே இருந்துச்சு கைஸ். அங்கே ஊர் கிளைமேட்டுக்கும் அது மேலே மாடியில் இருந்தது சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் மாடியில் வைக்க போகிறது இல்லை கைஸ், வீட்டுக்குள்ளே தான் கொண்டு போய் வைக்க போகிறோம். இங்கேயே பாருங்கள் கைஸ், மாடியில் இருக்கிறது நல்லா தான் கைஸ் இருக்குது. ஆனால் ஷேப் இல்லை. ஏன்னா இந்த வெயில் அடிக்கிறதுனால மேலே உள்ள கூரை எடுத்து போகலாம். அதனால் கண்ணாடி கூட கிராச்சி விடலாம். அதனால் நம்ம உள்ளேக்கே தான் எடுத்துகிட்டு போய் வச்சாகணும். பாருங்கள் கைஸ், நல்லாவே உள்ளே ஃபிஷ்ஷுனா நல்லாவே செட் ஆகிடுச்சு. 1 வாரம் தான் கைஸ். 1 வாரத்துக்குள்ளே நான் வந்து பெரிய டப்பு வாங்கிடுவேன். அதில் நம்ம விட்டு இப்போ வளர்க்கணும் கைஸ். நான் வந்து இப்போ லைஃப் பிளான்ட் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன் ஆன்லைனில். ஷாப்ஸி அப்படிங்கிற ஒரு ஆப்பில் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். வந்தோன்னே அந்த இதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் கைஸ். பாருங்க கைஸ், நல்லாவே தெரியுது, அழகாகவே இருந்துச்சு. வீடியோவில் பார்க்குறத விட ரியலில் பார்க்க நல்லா இருந்துச்சு. நான் அந்த டாப்பு வேணால் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் கைஸ். கீழே பாருங்கள், என் தம்பி குச்சிக்கிருக்கேன். நல்லாவே செட் ஆகிடுச்சு கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போகிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் ஆத்தாடி. இந்த
இப்போ வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்து வச்சாச்சு காய்ஸ். வீட்டில் வந்து கரண்ட் இல்லை அப்போதைக்குன்னு, அதனால தான் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. பாருங்கள் காய்ஸ், நல்லாவே செட் ஆகிடுச்சு. தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் காய்ஸ். பாய்.